பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். குழந்தைங்களுக்கு நியூபார்ன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு. நாங்கள் எங்கள் பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் படி தாங்க கொடுத்தோம். 6 மந்த்ஸ்லேருந்தே அவங்க கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஃப்ரூட்டாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாங்க நாங்கள் கொடுத்து பழக்கணும். அவங்க அதை வந்து குடிச்சு ட்ரை பண்ணி பழகினாங்க. டேஸ்ட்டு பிடிக்கவே ஆரஞ்சு வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேங்கோ, பனானா அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பாசிஃபையர்னு இருக்கும், இல்லைன்னா ஃப்ரூட் நிப்ளர் அப்படின்னு போட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா ஆன்லைன் வெப்சைட்லேயுமே உங்களுக்கு இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி கூட கிடைக்கும். இதை வாங்கி நாங்கள் அதுக்குள்ளே ஃப்ரூட் போட்டு தான் கொடுத்தோம். பனானா வந்து அவங்களுக்கு பிடிக்காததுனால ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் துப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகிட்டாங்க. எங்கள் பீடியாட்ரிஷியன் சொன்ன இம்பார்ட்டண்டான விஷயம், ஃப்ரூட்ஸ் எப்பவுமே பாயில் பண்ணக்கூடாது, ஸ்டீம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து போயிடும். கண்டிப்பாக ஃப்ரூட்டை வந்து ஃப்ரூட்டாக கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி